வெள்ளை மாளிகையில அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஆகியோர் இடையே மோதல் ஏற்பட்டது. இப்போ ஜெலன்ஸ்கி வருத்தம் தெரிவிச்சிருக்க நிலையில விரைவில் மீண்டும் ட்ரம்பை சந்திக்க இருக்காரு. இந்த வேளையில வெளிநாடுகளை சேர்ந்த 2 முக்கிய தலைவர்கள் ஜெலன்ஸ்கியோட வெள்ளை மாளிகைக்கு போக இருக்கிறதாவும் அதன் பின்னணி குறித்த முக்கிய தகவலும் வெளியாகி இருக்கு. உக்ரைன் மீது ரஷ்யாவுடைய போர் 3 ஆண்டுகளை கடந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காரு. இது தொடர்பா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினோட ட்ரம்ப் பேசியிருக்காரு. அதே போல அமெரிக்கா, ரஷ்யா வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் பேசியிருக்காங்க. இது தவிர அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சந்திச்சு பேசினாங்க. உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் தொடர்பா வெள்ளை மாளிகையில 2 பேரும் விவாதிச்சாங்க. இதன் பிறகு கூட்டா பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது கடும் மோதல் ஏற்பட்டது. போர் நிறுத்தம் தொடர்பான தகவல்களை பரிமாறிய போது அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆகியோரோட பேச்சுக்கு ஜெலன்ஸ்கி எதிர்ப்பு தெரிவிச்சார். இதனால இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. நேரலையில இரு நாட்டு தலைவர்களும் மோதிக்கிட்டாங்க. கோபத்தோட உச்சிக்கு போன ட்ரம்ப் உக்ரைன் அதிபரையும் அவரது குழுவினரையும் வெள்ளை மாளிகையிலிருந்து அதிரடியா வெளியேற்றினார். அதே வேளையில அமெரிக்காவிலிருந்து வெளியேறிய ஜெலன்ஸ்கி நேரடியா பிரிட்டனுக்கு போனார். பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டாமரை சந்திச்சார். அதன் பிறகு ஐரோப்பிய நாடுகள்ல அவசர மாநாட்டுல ஜெலன்ஸ்கி பங்கேற்றார். அப்போ ஐரோப்பிய நாடுகள் ஓரடியில திரண்டு ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. அமெரிக்கா கைவிட்டா கூட ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை செய்யும்னு அறிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா தயாரித்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு மாற்றா இன்னொரு போர் நிறுத்த வரைவு ஒப்பந்தத்தை தயார் பண்ணாங்க. இது அமெரிக்காவோட உதவியோட செயல்படுத்தி போர் நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர ஐரோப்பிய நாடுகள் முயற்சி மேற்கொள்றாங்க. முன்னதா ஜெலன்ஸ்கியோட செயல்பாட்டால அமெரிக்கா கடும் கோபமா இருக்கு. வெள்ளை மாளிகையில அமெரிக்காவுடைய போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் போருக்கு உதவி செய்யறதுக்கு பலனா உக்ரைனுடைய கனிம வளங்களை பயன்படுத்த இசைவு தெரிவிக்கும் அமெரிக்காவுடைய ஒப்பந்தமும் கையெழுத்தாகல. இதனால உக்ரைனுக்கான உதவியை நிறுத்துறதா அமெரிக்கா அறிவிச்சது. அமெரிக்காவுடைய உதவியின்றி ரஷ்யாவை எதிர்கொள்றது உக்ரைனுக்கு பெரிய சவால். அதே போல உக்ரைனுக்கு இதுவரைக்கும் அமெரிக்கா வழங்கி வந்த உளவு தகவல்களையும் தடாலடியா நிறுத்தினாங்க. இதனால வேறு வழி இல்லாம ஜெலன்ஸ்கி அமெரிக்கா கிட்ட பணிந்தாரு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் கீழ் போர் நிறுத்தம் உட்பட ஒப்பந்தங்கள்ல ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறதாவும் அறிவிச்சாரு. வெள்ளை மாளிகையில நடந்த எல்லா சம்பவங்களுக்கும் வருத்தம் தெரிவிச்சு ட்ரம்புக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அமெரிக்க பார்லிமெண்ட் கூட்டத்துல இந்த கடிதத்தை ட்ரம்ப் படிச்சு காட்டினாரு. இதனால ட்ரம்ப் ஓரளவு மனமிறங்கி வந்து உக்ரைன் போரை நிறுத்துறதுல மீண்டும் தீவிரமா ஈடுபட்டிருக்காராம். விரைவிலேயே ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சந்திக்க திட்டமிட்டிருக்காராம். இன்னும் தேதி முடிவாகாத நிலையில ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி சந்திப்பு மீண்டும் நடைபெற இருக்கு. இந்த சந்திப்பப்போ ட்ரம்ப் சொல்றத அப்படியே ஏத்துக்கிறத தவிர ஜெலன்ஸ்கிக்கு வேற வழி இல்ல. போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு ஓகே சொல்லிதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம உக்ரைன்ல இருக்கக்கூடிய அரிய கனிம வளங்களை எடுத்துக்க அமெரிக்காவுக்கு அனுமதி வழங்கக்கூடிய ஒப்பந்தத்திலேயோ அவர் கையெழுத்திட இருக்காரு. இதற்கிடையே திடீர் திருப்பமா புதிய தகவல் ஒண்ணு வெளியாகி இருக்கு. அதாவது இந்த முறை ஜெலன்ஸ்கி மட்டும் தனியா வெள்ளை மாளிகைக்கு போகலையா. அவரோட பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், பிரிட்டன் அதிபர் கெய்ர் ஸ்டாமரும் போக திட்டமிட்டிருக்காங்களா. உக்ரைன் மீதான ரஷ்யாவோட போரை நிறுத்த அமெரிக்கா மாதிரி ஐரோப்பிய நாடுகளும் விரும்புறாங்க. இதனால கடந்த முறை மாதிரி ஜெலன்ஸ்கி ஏதாவது தவறா பேசிடக்கூடாது. இந்த முறை ட்ரம்போட நடக்கக்கூடிய சந்திப்புல போர் நிறுத்தத்தை கண்டிப்பா கொண்டு வரணுங்கிறதால பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டாமர் நினைக்கிறாங்களா. அதனால இரு தலைவர்களும் ஜெலன்ஸ்கியோட அமெரிக்கா போய் ட்ரம்பை சந்திச்சு பேச இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த சந்திப்பு சுமூகமா நடக்கக்கூடிய பட்சத்துல விரைவிலேயே உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது.